விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணித்த 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் விபத்தால் அச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கலிஃபதுல்லா. வணக்கம், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை போரூரிலிருந்து 15க்கும் மேற்பட்ட இருமுடி கட்டி சபரிமலைக்கு சென்ற ஐயப்பனை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் சென்னை திரும்பிக் கொண்டிருந்தனர். இவர்கள் வந்த வேன் இன்று காலை விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஜக்காம்பேட் என்ற இடத்தில் வந்தபோது முன்னால் சென்று கொண்டிருந்த கார் திடீரென பிரேக் பிடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கார் மீது மோதாமதை தவிர்க்க வேன் வேகமாக திரும்பியதால் நிலை தடுமாறி ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேன் தலைக்குப்பரா கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த ஐயப்ப பக்தர்கள் லேசான காயங்கள் ஏற்பட்டது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த மயிலம் போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் விரைந்து சென்று காயமடைந்த ஐயப்ப பக்தர்களை மீட்டு சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சாலை நடுவே கவிழ்ந்திருந்த வேனை கிரௌன் உதவியுடன் அப்புறப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். வேன் விபத்துக்குள்ளாகி சாலை நடுவே கவிழ்ந்ததால் சென்னை திருச்சி நேற்றைய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகிய 15க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இது குறித்து மயிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கலிஃபதுல்லா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.